விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டதிபதி 2, 5 கூடியவன் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து பின்னோக்கி வந்திருக்காரு. 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதிர்ஷ்டம் தெரிந்த ஒரு நபர் அவங்க வீட்டில் வந்து ஷேர் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டாங்க. அதுவும் சாதாரண ஷேர் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் போகிறது. எப்போவோ வாங்கி போட்டது. இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்து பார்த்தா அதெல்லாம் குட்டி போட்டு கிட்டத்தட்ட பல கோடிகள் வந்திருக்கு. அந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான பயம் இருக்கும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்கலைன்னா நண்பர்களுக்கு செலவை கொடுத்தாலும் வருமானத்தையும் சேர்த்து கொடுப்பாரு. ஆனால் அதே சமயம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர்கம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் மாத்திருக்காரகனும் கூட. அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில். ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் குருவின் 7ஆம் பார்வையில் 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த 4 கிரக சேர்க்கை. இதில் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், அதாவது தை மாதம் பிறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கான அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 14, 14, 15, 16 வரைக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த 4 கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து, அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் வந்து ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. போகி பண்டிகை வந்து ஜனவரி 14 போகி பண்டிகை, 15 தைப்பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 வந்து காணும் பொங்கல். தை அமாவாசை 18ஆம் தேதி. பீஷ்மாஷ்டமி ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு. ஜனவரி 25 ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி, 27 தை கிருத்திகை. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டதிபதி 2, 5 கூடியவன் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து பின்னோக்கி வந்திருக்காரு. 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதிர்ஷ்டம் வரணும். உங்களுக்கு இத்தனை நாள் அதிர்ஷ்டமே இல்லை. இப்போ அதிர்ஷ்டம் வரணும், பதவி வரணும், லாபம் வரணும், வருமானம் வரணும், குடும்பத்தில் நிம்மதி வரணும். இதெல்லாம் வரணும். வருமா அப்படின்னு கேட்டால் வரும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பது விசேஷம்.
ஆனால் அதே சமயம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால செலவாகணுமே. வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவ குரு பார்க்குறாரு. பதவியின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் திடீர் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. எப்போவோ வாங்கி போட்டது சார் நிலம், அதை விற்கவே முடியல, இப்போ விற்பீங்க. இப்போ விற்று அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படும். பணம் சாதாரண பணம் இல்லை, திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தின் காரணமாக. திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிஞ்சது, அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், எப்போவோ பண்ணி வச்சுது, அதுக்கு இப்போ வரும். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவங்க வீட்டில் வந்து ஷேர் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டாங்க. அதுவும் சாதாரண ஷேர் சர்டிஃபிகேட், எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் போகிறது, எப்போவோ வாங்கி போட்டது. இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்து பார்த்தா அதெல்லாம் குட்டி போட்டு கிட்டத்தட்ட பல கோடிகள் வந்திருக்கு. அதுதான் அதிர்ஷ்டம். எப்போவோ செஞ்ச வேலைக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்குதுன்னா அது அதிர்ஷ்டம். நம்ம டெய்லி வேலை பண்ணுறோம், வேலை பண்ணாலும் வேலைக்கு பணம் வரமாட்டேங்குது, அதுன்னா திருஷ்டம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் எதிரிகள் கூட உங்கள் வார்த்தையை மதிப்பார்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன்பிறப்புகள், இவங்க 3 பேர்த்தோருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் இப்பொழுது மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுகின்ற நேரம். அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது நடந்ததுன்னா நல்லது தான். ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதியிலேருந்து ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுவது மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடன் ஜாஸ்தி ஆகும், ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வியாதி, உங்கள் வாழ்க்கை துணையின் வியாதி, குழந்தையின் வியாதி, உடன்பிறப்புகளின் வியாதி, இப்படி எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வியாதியெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான பயம் இருக்கும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், பயம். மனசளவில் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. பயம் நீங்களாக வளர்த்துக்கிறது தான். பயங்கிறது ஒன்று இல்லவே இல்லை உங்களுக்கு, ஆனால் நீங்களாக சில விஷயங்களை பயந்து செயல்படுற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் மருத்துவ ரீதியான இன்சூரன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை ரெனியூ பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இத்தனை நாளாக உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் பொண்ணோ இல்லை உங்கள் பையனோ உங்கள் பேச்சே கேட்கலை. சில பேர் வருவாங்க, சார் என் பேச்சே கேட்கல சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் பண்ண முடியாது, நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காருவாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே சமயம் மாத கடைசியிலையும் சந்திராஷ்டமம் இருக்குது. செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள், இல்லாட்டி எதிரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு செலவை கொடுத்தாலும் வருமானத்தையும் சேர்த்து கொடுப்பார். ஆனால் அதே சமயம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவருக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகள் கூட ஆதாயத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால வீடு சம்பந்தமாக பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பைப் ரிப்பேர் ஆகுது, இல்லை பெட்ரூமில் லைட் எரியாமல் போகிறது, ஃபேன் ரிப்பேர் ஆகுது, ஏசி ரிப்பேர் ஆகுது, இல்லை ஒரு டைல்ஸ் பேந்து வருது, ஒரு கிரானைட் கல் வந்து பேந்து வருது, அதனால் காலில் அடிபடுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது, வருமானமும் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீங்கள் வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, விநாயகர் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். தினமும் காலையில் விநாயகர் அகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறமா விநாயகர் அகவல் அட்லீஸ்ட் படிக்க முடியலையா யூடியூப்பில் போட்டு கேளுங்க.
அதை கேட்டுட்டு விநாயகருக்கு வந்து ஆண்களாக இருந்தால் 12 நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம் போடுங்க. அதுக்கு முன்னாடி 12 தோற்பிகரணம் போடணும். பெண்களாக இருந்தால் வெறும் பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான், தோப்புக்கரணம் போடக்கூடாது. அதை போடாமல் நமஸ்காரத்தை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 2 அருகம்பில்லை பிள்ளையார் மேலே வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விலகி எடுத்த காரியத்தில் மனசு போல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை அந்த விநாயகப் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார்.